ஹே எவ்ரிவன், செம்ம ஜூஸியான சாஃப்டான ஒரு தந்தூரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுவும் காலிஃப்ளவரை வச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 காலிஃப்ளவரை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா பாயிலிங் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுட்டு இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் இதில் தந்தூரி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு இதில் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 கப் தயிர், இதில் வந்து லெமன், ஹாஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் அதை வந்து நல்லா மேரினேட் பண்ண வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேனில் பட்டர் இல்லைன்னா ஆயிலை போட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் திருப்பியும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, உங்களுடைய செம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் தந்தூரி ரெடி.